போட்டித் தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் பேரண்டத்தின் இயல்பு ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸ் அண்டம். நாம் 6th 7th 8th இதுகளெல்லாம் இந்த பாடங்களில் பேரண்டத்தின் இயல்பு பற்றி ரொம்ப விரிவாகவே பார்த்துட்டோம். ஸோ அதனால் 9th அதே கண்டென்ட் சில இதுகள் ரிப்பீட் ஆகுது. அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன், அதை ஃபுல்லாகவே ஒமிட் பண்ணிட்டேன். நீங்களும் என்ன செஞ்சுருங்க, அதை ஃபுல்லாக ஒமிட் பண்ணிட்டு 9th இப்போ எது ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டோ அது மட்டும் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு வரி பதில்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறேன். ஓகே, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 9th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பாடம் மட்டும் 10 பக்கத்துக்கு இருக்குது. அதனால் 10 பக்கத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி பயந்துடக்கூடாது. வெறும் 10 ஒன் வேர்டு அந்த லெவலுக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த ஒன் வேர்டை மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே காய்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா 9th அண்டம் அப்படிங்கிற பாடத்தை எடுத்துட்டிங்கன்னா அதில் அண்டத்தின் வயது ப்ராக்கெட்டில் வாழ்நாள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டிங் இருக்குது. அதில் ஒரு ஒன் வேர்டு வருது. அதில் பேராகிராஃபில் ஒரு ஒன் வேர்டு வருது. என்ன அப்படின்னா கணினி சிப்ஸு. இப்போது கணினிகளில் நம்ம நிறைய சிப்புகள் பயன்படுத்துகிறோம். இந்த சிப்புகள்லாம் எந்த மெட்டீரியலால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான். இது ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டு. என்ன ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டு. RRBயில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு ப்ராக்கெட்டில் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா அப்படிங்கிற ஒரு விண்மீன் திரள். ஆண்ட்ரோமேடா அப்படிங்கிற உங்களுக்கு எல்லாமே தெரியும், விண்மீன் திரள். நம்ம சூரிய குடும்பம் எந்த விண்மீன் திரளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்வெளி விண்மீன் திரள். அதனுடைய வடிவம் சுருள் வடிவம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள விண்மீன் திரள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரோமேடா தான். அதுதான் சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில். இது ஆல்ரெடி தெரியும். புதுசாக என்ன ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரோமேடா விண்மீன் திரளுக்கும் நம்ம சூரிய குடும்பத்திற்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2.5 மில்லியன் ஒளி ஆண்டுகள். கிலோமீட்டர் கிடையாதுங்க, ஒளி ஆண்டுகள். ரொம்ப கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்மீன்கள் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு கோளிலும் ஒரு நாளின் அளவு அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸில் இருக்குது. நம்ம சயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரொம்ப டீப்பாக படிக்க மாட்டோம். இப்போ இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கோள்களுடைய நாள்கள் எல்லாமே கேட்டதில்லை. மேக்சிமம் பூமியை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் எது ரொம்ப அதிக நாள் சுற்றுது அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்களே தவிர அந்த எண்ணிக்கை கேட்டதில்லை. அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த நம்பர்ஸை ஒமிட் பண்ணிட்டேன். நீங்களும் கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வழியாக கேட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளோட எய்ம் சயின்ஸை கஷ்டப்படாமல் படிக்கணும். அதுதான் நம்மளுடைய எய்ம். அதனால் அதை என்ன செஞ்சுருக்கேன், ஒமிட் பண்ணிடுங்க. கேட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு அன்லக்கி அப்படின்னு நினச்சிக்கிட வேண்டியதான் நீங்கள். ஓகேங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்மீன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்குது. விண்மீன்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த விண்மீன்களில் பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், சில இது பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பூமியில் எல்லாமே எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது பெருவெடிப்பு. ஸோ பெருவெடிப்பு மூலமாக எல்லாமே உருவானது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பெருவெடிப்பு. அப்புறம் அந்த பெருவெடிப்பு வெடிக்கும்போது எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய விண்மீன்களாக இந்த மாதிரி என்ன செஞ்சது, உருவாச்சு, வெடிச்சு. அப்போ இந்த விண்மீன்கள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னைத்தானே ஒளிரக்கூடிய ஒரு பொருள் தான் விண்மீன்கள் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம். அப்போ இந்த விண்மீன்கள் எப்படி தன்னைத்தானே ஒளிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஹைட்ரஜன் அப்படின்னு வான்குள் உள்ள எல்லா பொருட்களுமே இந்த மாதிரி ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு பொருளால் தாங்க ஆனது. ஹைட்ரஜன் H2 அப்படிம்பாங்க, H2 கிடையாது, H. அப்போது இந்த Hம் இன்னொரு H என்ன ஆகுது அப்படின்னா இணைந்து ஹீலியம் உருவாகுது. 2 ஹைட்ரஜன் இணைஞ்சது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹீலியம் உருவாகும். ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜன் இணைந்து ஹீலியம் உருவாகும் போது நமக்கு அதிகமான வெப்பநிலை கிடைக்குது. அதனால தான் நட்சத்திரங்கள் எல்லாமே ஒளிருது. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டு. ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் உருவாகிறது. அதை அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ விண்மீன்கள் உள்ள பொருட்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே எந்த இதால் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனது. நட்சத்திரங்கள் எல்லாமே ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனது. அப்போது இந்த நட்சத்திரங்கள் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் உருவாவதனால் நமக்கு என்ன கிடைக்கும், வெப்பம் கிடைக்குது. இதனால தான் நட்சத்திரங்கள் ஒளிர்கின்றன. அப்போ இதை என்ன செஞ்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. ஒரு ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
சில நம்ம பூமியிலேருந்து சில நட்சத்திரங்களை வந்து பார்ப்போம். அப்போ நமக்கு வந்து விண்மீன்களுடைய நிறம் வந்து சில விண்மீன்கள் எப்படி தெரியும் அப்படின்னா வெண்மையாக தெரியும். நைட்டு நம்ம ஸ்டார் நட்சத்திரத்தை பார்த்தோம்னாலே நமக்கு வெள்ளையாக தெரியுது, அல்லது நீல நிறமாக தெரியும். அப்போ வெள்ளையாக நீல நிறமாக ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சுன்னா அது வந்து அதிக அளவிலான வெப்பத்தில் உள்ளது அப்படின்னு அர்த்தம். அதிகமான வெப்பத்தில் உள்ளதுன்னு அர்த்தம். ஆரஞ்சு கலரில் சிகப்பு நிறத்தில் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து கொஞ்சம் குளிர்வான நட்சத்திரம்னு அர்த்தம், கொஞ்சம் வெப்பம் கம்மி அப்படின்னு அர்த்தம். ஆனால் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிறது அதிகமான வெப்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அது கிடையாதுங்க. வெண்மை நிறமும் நீல நிறமும் உடையது தான் அதிகமான வெப்பம் உடையது. இது வந்து டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதிகமான வெப்பநிலையில் உள்ள பொருளின் நிறம் என்ன அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நீலம், சிகப்பு, பச்சை, ஆரஞ்சு அப்படின்ட்டு. அதுக்கான ஆன்சர் வந்து நீலம். அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 9th சயின்ஸில் இடையில இருந்து எடுத்துருக்குறாங்க. பட் நம்ம வந்து கிளியராக எல்லா ஒன்றிடும் எது எது முக்கியமாக எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு வினால நீட்டாக எடுத்து எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ மட்டும் பாருங்கள். சயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. அதுக்கப்புறம் என்னென்னா சூரியனை பற்றி சில கண்டென்ட் இருக்குது. அது வந்து நம்ம ப்ரீவியஸ் இதில் படிக்கலை. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சூரியன் வந்து ஒரு நடுத்தர அளவுடைய விண்மீன். நடுத்தர அளவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா நட்சத்திரமும் வந்து எதால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனது. அப்போ இந்த 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் வாயு உருவாகும். அப்போது என்னது அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுடைய அளவு வந்து என்னாகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அந்த நட்சத்திரோட வயது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வாழ்நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ கிட்டத்தட்ட இப்போ சூரியன் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு நடுத்தர வயதில் இருக்குது. ஒரு நடுத்தர வயதில் இருக்குது. சூரியனும் ஒரு நாள் கட்டாயம் அழியும். சூரியனும் வந்து ஒரு நாள் வந்து கட்டாயம் அழியும். எப்படி அழியும் அப்படின்னா சூரியனில் உள்ள எல்லா ஹைட்ரஜன் அணுக்களும் இணைந்து ஹீலியம் வாயு உருவானதுக்கப்புறம் சூரியனும் கட்டாயம் அழியும். ஸோ அப்போ இப்போதைக்கு சூரியன் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நடுத்தர வயதில் இருக்குது. ஸோ அதனால தான் சூரியனை வந்து நடுத்தர அளவுடைய விண்மீன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி தான் சூரியனில் எவ்வாறு வெப்பம் உருவாகிறது அப்படின்னா 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் அணு உருவாவதால். அப்போ இந்த நிகழ்வுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அணுக்கரு இணைவு. அப்போ அணுக்கரு இணைவுனால தான் நமக்கு சூரியனிலிருந்து வெப்பம் கிடைக்கிது, அணுக்கரு பிளவு கிடையாது. ஸோ ரெண்டையும் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் காஸ்மிக் ஆண்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காஸ்மிக் ஆண்டு அப்படி வந்து என்ன செஞ்சீங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போது காஸ்மிக் ஆண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய பால்வெளி வீதி வந்து இதாங்க. பால்வெளி அண்டை வந்து நம்ம சுருள் வடிவத்தில் இருக்கும். இதான் வந்து நம்மளுடைய பால்வெளி வீதி. அப்போது இந்த பால்வெளி வீதியை ஒரு செகண்டுக்கு, அதான் 250 கிலோமீட்டர் பெர் வினாடி, ஒரு செகண்டுக்கு நம்ம 250 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம சுற்றினோம்னா எவ்வளோ நாள் ஆகுமோ அதுதான் வந்து காஸ்மிக் ஆண்டு. அப்போது ஒரு வினாடிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளி வீதியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் காஸ்மிக் ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு காஸ்மிக் ஆண்டு அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 225 மில்லியன் புவியாண்டு. யோசித்து பாருங்கள், 225 மில்லியன் புவியாண்டு ஆகுது. எப்போ போகும்போது 250 கிலோமீட்டர் பெர் வேகத்தில் நம்ம போனாலே அந்த பால்வெளி விண்மீன் திறனை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா 225 மில்லியன் புவியாண்டு நேரம் ஆகுது. என்ன செஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சுற்றியக்க திசைவேகத்தை பற்றி பார்ப்போம். நண்பர்களே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸில் சுற்றியக்க திசைவேகம் அப்படின்னு ஒரு டாபிக். அப்போ இந்த சுற்றியக்கம் திசைவேகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து பூமிங்க. இது வந்து பூமி வந்து இந்த மாதிரி, இது வந்து செங்குத்தச்சுக்கு ஒரு 23 டிகிரி என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா சாஞ்சிருக்குது. இந்த சாஞ்ச இந்த அச்சில் இப்படி என்ன செய்யுது அப்படின்னா பூமி வந்து தன்னைத்தானே வந்து சுற்றுது. அப்போ நாம் வந்து ஒரு செயற்கைக்கோளை வந்து பூமியில் நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா பூமியிலேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ராக்கெட் விடுறோம். ராக்கெட் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இதான் பூமியோட மேற்பரப்பு அப்படின்னா இப்படி இருக்குதுன்னா ராக்கெட் இங்கேருந்து புறப்பட்டு செயற்கைக்கோளை இந்த இடத்துல இப்படி வந்து செஞ்சுருவாங்க அப்படின்னா புவியினுடைய வட்டப்பாதையில் நிறுத்திடுவாங்க. இந்த செயற்கைக்கோள் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே இப்படி பூமியை வந்து சுற்றி வரும்.
பூமி வந்து என்ன செய்யும் அப்படின்னா செயற்கைக்கோள் வந்து இந்த பூமியை எப்படி என்ன செஞ்சு சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பூமி. அப்போது இந்த பூமி சுற்றுற வேகத்துக்கு ஈக்குவலாக என்ன செய்யணும் அப்படின்னா செயற்கைக்கோளும் சுற்றி இப்படி வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில் அந்த செயற்கைக்கோள் வந்து நிற்கும். எப்படி அப்படின்னா நிலையாக நிற்கும். ஸோ இதனால தான் இந்த திசைவேகத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுற்றியக்க திசைவேகம் அப்படிம்பாங்க. திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கவனிச்சுக்கோங்க. இது பூமியோடைய சுற்றுவட்ட பாதைங்க. இது வந்து பூமியினுடைய சுற்றுவட்ட பாதை. நாம் இங்கேருந்து என்ன செய்கிறோம், ஒரு ராக்கெட் ஏவுறோம். பூமியினுடைய இதுலேருந்து என்ன செய்கிறோம், ஒரு ராக்கெட் ஏவுறோம். ராக்கெட் அப்படியே போகுது. போயிட்டு இந்த இடத்துல என்ன செய்யும் அப்படின்னா செயற்கைக்கோளை வந்து இது வந்து செயற்கைக்கோள்னு வச்சுக்கோங்க. செயற்கைக்கோளை வந்து நிறுத்திடும். இப்படி ராக்கெட் வந்து விட்டுருச்சுன்னா பூமியோடைய என்ன செஞ்சிடும், பூமியோடைய ஈர்ப்பு விசையினால பூமி மேலே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த செயற்கைக்கோள் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பூமியில் விழுந்துடக்கூடாது. பூமி சுற்றுற இதுலேயே வந்து என்ன செய்யணும், செயற்கைக்கோளும் சுற்றணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த செயற்கைக்கோளுக்கு ஒரு திசைவேகம் கொடுக்கணும், ஒரு வேகம் கொடுக்கணும். அந்த வேகம் தான் வந்து என்ன அப்படின்னா சுற்றியக்க திசைவேகம். சுற்றியக்க திசைவேகம். இப்படி என்ன செஞ்சுட்டா ராக்கெட்லேருந்து விண்ணில் ஏவி செயற்கைக்கோள் விட்டுட்டோம். இந்த செயற்கைக்கோள் என்ன செய்யும் அப்படின்னா பூமி இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு வைங்களேன், பூமி இப்படி இருக்குது. இந்த செயற்கைகள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பூமிக்கு ஈக்குவலாக என்ன செய்யும், இப்படி பூமி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த திசைவேகத்தினுடைய அளவு வந்து ஒரே கான்ஸ்டன்ட் வேல்யூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம பூமியினுடைய உயரத்தில் எவ்வளோ உயரத்தில் நாம் வந்து கொடுக்குறோமோ அதை பொறுத்த அளவு அதை பொறுத்து அதனுடைய திசைவேகம் வந்து மாறும். எப்படி அப்படின்னா இப்போ நல்லா கவனிச்சிங்க வைங்களேன். இப்போ ஒரு செயற்கைக்கோள் வந்து பூமிக்கு அருகில் இருந்தால் நல்லதா, பூமியிலேருந்து கொஞ்சம் தொலைவில் இருந்தால் நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அருகில் இருக்கிறதா நல்லது. ஆனால் பூமிக்கு அருகில் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அதனுடைய திசைவேகம் வந்து அதிகமாக இருக்கணும். பூமிக்கு பக்கத்தில் செயற்கைக்கோள் இருக்கணும் அப்படின்னா திசைவேகம் அதிகமாக இருக்கணும். பூமியினுடைய உயரம் கொஞ்சம் பூமியிலிருந்து கொஞ்சம் தொலைவாக செயற்கைக்கோள் இருந்தால் போதும் அப்படின்னா அதனுடைய சுற்றியக்க திசைவேகம் வந்து கம்மியாக இருக்கணும். கம்மி அப்படின்னு எழுதிக்கிறேன், குறைவுன்னு எழுதிக்கிறேன், குறைவாக இருக்கணும். அப்போ இந்த சுற்றியக்க திசைவேகம் வந்து எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் முதல் லைன் வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன். எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றியக்க திசைவேகம் வந்து எதை பொறுத்துனா பூமியிலிருந்து உள்ள உயரம். பூமியிலிருந்து உள்ள உயரத்தை பொறுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றோடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூமியிலிருந்து உள்ள உயரத்தை பொறுத்தது சுற்றியக்க திசைவேகம். அப்போ பூமியிலிருந்து உயரம் அதிகரிச்சது அப்படின்னா சுற்றியக்க திசைவேகம் நம்ம கம்மியாக கொடுத்தா போதும், கம்மியாக இருந்தால் போதும். பூமிக்கு ஈக்குவலாகவே செயற்கைக்கோளும் சுற்றி வரும். ஆனால் பூமிக்கு அருகில் செயற்கைக்கோள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா சுற்றியக்க திசைவேகம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதுக்கான ராக்கெட்டான ஃபியூல் வந்து நம்மகிட்ட கிடையாது. அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா செயற்கைக்கோள் கொஞ்சம் பூமியிலேருந்து தொலைவிலே தான் இருக்கும். ஆனால் நம்ம பூமிக்கு கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னது ரொம்ப நல்லது. அதிகமான தகவல் தொழில்நுட்ப டெக்னாலஜிகள் வந்து நம்ம உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். ஓகேவா? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. சுற்றியக்க திசைவேகம் எப்படி உயரத்தை பொறுத்து மாறுது அப்படின்ட்டு. இப்போ வந்து பூமியிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் உயரத்தில் செயற்கைக்கோள் இருக்குன்னு நினைக்கிறோம். இது வந்து பூமிங்க. பூமியிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த இடத்துல செயற்கைக்கோள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பூமியை இந்த மாதிரி இப்படி சுற்றி வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். பூமி என்ன செய்யணும், இப்படி சுற்றி வரணும்னு நினைக்கிறோம். அப்போ 200 கிலோமீட்டர் உயரத்தில் நம்ம வைக்கணும் அப்படின்னா அந்த செயற்கைக்கோள் எவ்வளோ வேகத்தில் வந்து போகணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், 24,400 கிலோமீட்டர் மணிங்கிறது அவர். 27,400 கிலோமீட்டர் பெர் மணி அவர் ஸ்பீடில் சுற்றினா தான் இந்த செயற்கைக்கோள் வந்து பூமியை சுற்றி வரும். இல்லைன்னா பூமிக்கு உள்ளே விழுந்துடும். அதுதான் சுற்றியக்க திசைவேகம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போ இது வந்து குரூப் 2ல் அடிக்கடி இந்த கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சுற்றியக்க திசைவேகம் என்றால் என்ன? இப்போ சுற்றியக்க திசைவேகம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு செயற்கைக்கோள் வந்து பூமியை சுற்றி வர தேவைப்படும் வேகம் அல்லது திசைவேகம் தான் சுற்றியக்க திசைவேகம். இது எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து உள்ள உயரம். பூமியிலிருந்து எவ்வளோ உயரமோ அதை பொறுத்தது. பூமியிலிருந்து உயரம் அதிகமான தொலைவில் செயற்கைக்கோள் வைக்கணும் அப்படின்னா நமக்கு குறைவான சுற்றியக்க திசைவேகம் இருந்தால் போதும். பூமிக்கு அருகில் செயற்கைக்கோள் இருக்கணும், நம்ம சுற்றியக்க திசைவேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 200 கிலோமீட்டர் உயரத்தில், வெறும் 200 கிலோமீட்டர் உயரத்தில் நம்ம செயற்கைக்கோள் வைக்கணும் அப்படின்னா அந்த செயற்கைக்கோள் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும் அப்படின்னா 27,400 கிலோமீட்டர் பெர் மணி அவரில் சுற்றணும். என்ன ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் அதே பேராகிராஃபில் சுற்றியக்க திசைவேகத்தில் ஒரு சின்ன ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஒன்றே கொடுத்துருக்காங்க. உலகின் முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்புட்னிக். இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆரியபட்டா. உலகின் முதல் செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா அது ஸ்புட்னிக். இந்தியாவால் தயாரிக்கப்பட்ட விண்கலம் மூலம் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் எதுன்னா ரோகிணி. ஸோ 3 ஒன்று இருக்குது. இதே இதில் கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும், கேட்க அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அதுமாதிரி சுற்றியக்க திசைவேகம் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. குரூப் 2ல் அடிக்கடி கேட்பாங்க, தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காஸ், இந்த வீடியோவோட நம்மளுடைய பேரண்டத்தின் இயல்பு முடிந்தது. இனி அடுத்து பொது இயக்க விதிகள் பார்க்க போகிறோம். பொது இயக்க விதிகள் முடிஞ்சதுக்கப்புறம் இயக்கவியல் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒளியியல் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்துட்டோம்னா சயின்ஸ் வந்து ஜென்ரல் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இதே மாதிரி வீடியோக்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து போட போகிறோம். பொறுமையாக போடுவோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடும். நீங்கள் இது வரைக்கும் எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு யூடியூப் சேனலும் சயின்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. குரூப் 2ல் மெயின்ஸுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா சயின்ஸை பற்றி கட்டாயம் தெரியணும். சயின்ஸை பற்றி தெரியணும். அதுக்கு ஒரு பேசிக் இந்த வீடியோக்கள் எல்லாமே இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள். சயின்ஸு ரிலேட்டடாக எல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம என்ன செய்ய போகிறோம், கிளியராக நடத்த போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.